Hi friends, welcome to Food Family. இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். வெத்தலை சாதம் தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வெத்தலையை இப்ப நம்ம நிறைய பேர் சாப்பிட்றதே இல்ல. அதனால இப்படி ஒரு சாதமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நான் இன்றைக்கி 2 வெத்தலை எடுத்துக்கிறேன் இந்த சாதம் பண்ணுறதுக்கு. இதில் அந்த காம்பு இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதோடு அரைச்சா கொஞ்சம் கசக்கரமாக இருக்கும், அதனால் அந்த காம்பை கட் பண்ணிடுங்க. இப்போ சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். எப்படி இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் சும்மா அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. கொஞ்சம் வந்துட்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சனையும் 3 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா வணங்கட்டும். கொஞ்சம் பூண்டு வந்துட்டு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு இதை ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேணாம், அப்புறம் ரொம்ப கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு பாதி தக்காளி போதும். இது நல்லா வணக்கி விடலாம். வணக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த பச்சை மிளகாவும் வெத்தலையும் அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கணும். இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த க்ரீன் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு டார்க் க்ரீனாக இதை இந்த மாதிரி மாறிடும். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட ரைஸ் சேர்த்துனா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரைஸை வந்துட்டு வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் சாதம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் இது. இது வந்துட்டு நான் நார்மல் ரைஸில் தான் பண்ணேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த முந்திரி பருப்பெல்லாம் போடவும் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறக்கே. அந்த கலருக்கும் அந்த பருப்பெல்லாம் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டிஷ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃபுட் ஃபேமிலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.